அபுதாபில வந்து அன்னைக்குல வந்து பெர்ஃப்யூம் எக்ஸிபிஷன் நடந்துச்சுங்க. பெரிய லெவல்ல நடந்துச்சு. அதுவும் ட்ராலி ட்ராலியா வாங்கிட்டு போனாங்க. இப்ப ஷார்ஜால வந்து இது நடந்துச்சு 2 நாளைக்கு முன்ன. எமிரேட்ஸ் பெர்ஃப்யூமும் ஊது எக்ஸிபிஷன் 2 சேர்த்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாங்க. அந்த உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போது நம்மளுடைய சொர்க்கலோகம் மாரி தாங்க ஸ்மெல்லு. அப்பா! என்ன விதவிதமான ஸ்மெல்லு. இந்தியன் கம்பெனி, அப்புறம் பெரும்பாலும் வந்து இந்த ஜிசிசி கம்பெனிய சார்ந்தவங்க தாங்க இருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே மனசு அப்படியே இது மாரி இடங்கள்லாம் போம்போது, எவ்ளோ வெரைட்டி பெர்ஃப்யூம் இருக்கு. எப்படி எப்படி தயாரிச்சிருக்காங்க, என்ன மாரி ரேட்டு குடுத்து வாங்குறாங்க. இவங்களுடைய கல்ச்சர்ல இது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குதுங்க. பெர்ஃப்யூம் இல்லன்னாக்கா, இங்க வந்து ஒண்ணுமே நடக்காது. அந்த மாரியான ஒரு ஷோகேஸ் வச்சு, அப்பா! நான் போன தடவ போயிருந்தேன். ஆனா, இந்த தடவ அதுக்கு மேல பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. வ இந்த வாட்டி பார்க்கிங் கூட கிடைக்க மாட்டேன்ருச்சு. அவ்ளோ பிரம்மாண்டம். எவ்ளோ பெர்ஃப்யூம் ஏன்னா விதவிதமான இது மதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டின்னா அந்த மாரி இருக்குங்க. பெர்ஃப்யூமுடைய பாட்டிலு சொல்லவே தேவையில்ல. நான் இப்ப பார்க்குற இது வந்துகிட்டு தி சென்ட் லேப். இது வந்துட்டு ஃபிரான்ஸுடைய இதான். தடவ பார்க்குறேன் ஃபிரான்ஸ் கம்பெனி. அந்த அபுதாபில பார்க்கும்போது சிங்கப்பூர் கம்பெனி பார்த்தேன். இங்க ஃபிரான்ஸ் கம்பெனி. இங்கெல்லாம் பார்த்தேன்டாக்கா எல்லாமும் இது வந்து இது சவுதி கம்பெனி ஒஸ்மான்னு சொல்லிட்டு. இதுவும் செம வியாபாரம். போன வாட்டி அங்க அபுதாபிலலாம் பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா அள்ளிக்கிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்னடா இது பெர்ஃப்யூம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது அப்துல் ரஷீத் நம்ம இந்தியாவிலேருந்து உள்ளது. இது ஒரு கிளாசிக்கான பெர்ஃப்யூம்ங்க. இங்க அபுதாபில ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு அவங்களுடைய ஷாப்பு. வேற எங்கேயுமே கிடையாது. அதுபோல நம்ம கொய்த்துடைய இத பார்க்கும்போது, அடே அப்பா! இதுவரைக்கும் கொய்த்துடைய இதுதான் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வேற லெவலுங்க. நம்மனால வர்ணிக்கவும் முடியாது. அந்த அளவுக்குள்ள ஒரு பாட்டில்ஸ் எல்லாமே. பயங்கர காஸ்ட்டு. அவ சில பெர்ஃப்யூம் மட்டும் ஒரு அஃபோர்டபுளா இருந்துச்சு. இதில எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் பார்க்க முடிஞ்சுச்சு என்னால. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிரான்ஸ் பெர்ஃப்யூமு. இதெல்லாம் வந்து அவங்கலாம் பெரிய பெரிய கம்பெனி அது மாரி உள்ளது. ரொம்ப இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னாக்கா, இந்த நாட்டு மக்கள் இப்ப பார்க்குறீங்கல்ல, இது சின்ன சின்ன ஒரு கவுண்டரா வச்சிருந்தாங்க. அங்க போய் பார்க்கும்போது, புதிய புதிய ஸ்மெல்ஸ வந்து அவங்க வந்து ஜெனரேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனாக்கா, மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது மாரி எக்ஸிபிஷன் நீங்க வரும்போது, நீங்களும் கண்டிப்பா போய் கலந்துக்கிடுங்க. ஏகப்பட்ட நாலேட்ஜ நீங்க கேதர் பண்ணலாம். ஸோ, தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.